வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ கவுன்சிலிங் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சீரீஸின் 4வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். முந்தைய எபிசோடில் அலாட்மெண்ட் ப்ராசஸில் இருக்கும் அனைத்து ஆப்ஷன்ஸையும் பார்த்தோம். இன்றைக்கி மாணவர்கள் அதிகமாக கேட்குற பிரான்ச் செலெக்ஷன் கொஸ்டினுக்கு பதில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சி தான் படிக்கணுமா, ஐடிக்கும் சிஎஸ்சிக்கும் என்ன வித்தியாசம், இசிஇ எடுத்தால் சாஃப்ட்வேர் ஜாப் கிடைக்குமா, ஏஐ அண்ட் டிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் சிவில் இன்னும் ஒர்த்தா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டுமே இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எந்த பிரான்ச் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். சரி, இப்போ ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். சிஎஸ்சி வெர்சஸ் ஐடி வித்தியாசம் என்ன? இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. உண்மையை சொல்லணும்னா ரெண்டுமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணுற பிரான்ச் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ப்ரோக்ராமிங், அல்காரிதம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இவை எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், நெட்வொர்க்ஸ், டேட்டாபேஸ், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ் இதிலலாம் ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கும். ஆனால் பிளேஸ்மெண்ட்னா வந்தால் இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் இந்த ரெண்டு பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதனால் சிஎஸ்சி கிடைக்கலன்னா கேரியர் முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. சிஎஸ்சி கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, இசிஇ படித்தா சாஃப்ட்வேர் ஜாப் கிடைக்குமா? இந்த கேள்வி ஒவ்வொரு வருஷமும் டாப் 5 கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கேள்வி. என்னோட பதில் கண்டிப்பாக கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கிடையாது. ப்ரோக்ராமிங், எம்பெட்டட் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன், மைக்ரோ ப்ராசஸர், சிக்னல் ப்ராசஸிங் இப்படி நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கும் ஒரு பிரான்ச்சு. இன்றைக்கி நிலைமைக்கு பல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இசிஇ மாணவர்களையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கோடிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங், செல்ஃப் லேர்னிங் இதை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். இசிஇ எடுத்தால் சாஃப்ட்வேர் முடியாதுன்னு சொல்கிறது தவறு. இசிஇ பற்றிய முழுமையான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. பிளேஸ்மெண்ட், ஃபியூச்சர் ஸ்கோப், பெஸ்ட்டு காலேஜஸ் எல்லாத்தையும் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த கேள்வி, ஏஐ அண்ட் டிஎஸ் நல்ல பிரான்ச்சா? கடந்த ஒரு சில வருடங்களாக ரொம்ப பாப்புலரான பிரான்ச்சு இதுதான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இவை எல்லாமே ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். அதனால் டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். பிரான்ச் பேரை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. காலேஜோட குவாலிட்டி, ஃபேக்கல்ட்டி, லேப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இவையும் கண்டிப்பாக முக்கியம். ஒரு நல்ல காலேஜில் ஏஐடிஎஸ் எடுத்தால் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்த கொஸ்டின், மெக்கானிக்கல் இன்னும் ஒர்த்தா? நிறைய பேர் மெக்கானிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது சரியான கருத்து கிடையாது. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் இப்படி நிறைய இண்டஸ்ட்ரி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் முக்கியமான பிரான்ச் தான். ஆனால் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், அதாவது கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேஷன், சிமுலேஷன், ப்ரோக்ராமிங் இப்படி நீங்கள் கூடுதல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகம். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஃப்யூச்சர் இருக்கா? இது ஒரு சூப்பரமான கேள்வி. இந்த பிரான்ச்சையும் பல மாணவர்கள் இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஹைவேஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், ரயில்வேஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், க்ரீன் பில்டிங்ஸ் இப்படி கவர்மெண்ட் அப்புறம் ப்ரைவேட் செக்டரில் தொடர்ந்து இதுக்கு டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் டார்கெட் பண்ணுற மாணவர்களுக்கு சிவில் ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் சிவில் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா பிடபிள்யூடி, ரயில்வேஸ், ஹைவேஸ், பிஎஸ்யூ அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இப்போ எந்த பிரான்ச் பெஸ்ட் பிரான்ச்னு சொல்லுங்கள். இதுதான் இந்த எபிசோட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உண்மையை சொல்லணும்னா பெஸ்ட் பிரான்ச்னா ஒன்றுமே கிடையாது. பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட கேரியர் கோல் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம பிரான்ச்சை சூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரோக்ராமிங் பிடிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ அண்ட் டிஎஸ் இல்லாட்டி ஏஐ அண்ட் எம்எல் நல்ல சாய்ஸ்.
எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்னொன்று EEE, அது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது நல்ல சாய்ஸ். கோர் இன்ஜினியரிங் பிடிச்சிருந்தா மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சுகளும் அருமையான கேரியர் கொடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கெல்லாம் காலேஜ் முடித்த உடனே ஜாப் கிடைச்சிருது. பிரான்ச் மட்டுமே நம்மளுடைய ஜாபை டிசைட் பண்ணாது, நம்மளுடைய ஸ்கில்ஸ் தான் அதை டிசைட் பண்ணோம். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இன்டர்ன்ஷிப்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். நிறைய பேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கணும். கோடிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இண்டஸ்ட்ரி ரிலிவெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கணும். இதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக பண்ணி வைக்கணும். பிரான்ச்சுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். கேரியரை டிசைட் பண்ணுறது நம்மளுடைய கண்டினியூஸ் லேர்னிங். சரி, நம்ம இப்போ குயிக்காக ஒரு ரீகேப் புக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஐடி இந்த ரெண்டுக்குமே பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தான் இருக்குது. இசிஇலேருந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போக முடியுமான கண்டிப்பாக முடியும். ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் இது ரெண்டுமே நல்ல பிரான்ச். ஆனால் காலேஜ் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். மெக்கானிக்கல், சிவில் இன்னும் நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்ட பிரான்ச்கள் நிறையவே இருக்குது. முடிவாக பெஸ்ட் பிரான்ச் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பொருத்தமான பிரான்ச் தான் பெஸ்ட் பிரான்ச். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னுடைய ஃபார்முலா, நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுற ஃபார்முலா ஒன்று தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு பாருங்கள். அந்த பிரான்ச்சில் 4 வருஷம் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ரெண்டாவது, காலேஜோட குவாலிட்டியை பாருங்கள். அதனுடைய ஃபேக்கல்ட்டி, லேப்ஸ், பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூணாவது, அதனுடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹையர் ஸ்டடீஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் அந்த மாதிரி கோர்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாலாவது, நம்மளோட ஸ்கில்ஸ், இந்த பிரான்ச்சுக்கு தேவையான ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிறதுக்கு தயாரா அப்படிங்கிறதான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரெண்டு மாறும், டெக்னாலஜி மாறும், ஆனால் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் எந்த பிரான்ச்லேயும் நம்மளால் வெற்றி பெற முடியும். பிரான்ச் செலெக்ஷன் அப்படிங்கிறது 4 வருஷ டிகிரியை மட்டும் டிசைட் பண்ணாது, நம்ம கேரியர் டைரக்ஷனையும் தீர்மானிக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்காக ட்ரெண்டு பார்த்து அல்லது சோசியல் மீடியா ஹைப் பார்த்து பிரான்ச் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட், காலேஜ் குவாலிட்டி, பிளேஸ்மெண்ட், ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த 4ஐயும் சேர்த்து முடிவெடுங்க. அடுத்த எபிசோடில் காலேஜ் செலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பிராண்டு முக்கியமாக, பிரான்ச் முக்கியமாக, பிளேஸ்மெண்ட் டேட்டாவை எப்படி வெரிஃபை பண்ணணும், ஹையஸ்ட் பேக்கேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பலாமா, NAAC அதாவது NAC, NBA, NIRF இந்த எல்லா டவுட்ஸுக்கும் பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரான்ச் செலெக்ஷன் பற்றி இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் பிரான்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஜே இன்சைட்ஸ் TNEA கேம்பஸில் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.